வணக்கம். இலங்கையில் நடைபெற்ற ஆயுதப் போராட்டத்தை மிகவும் மதிநுட்பமாக திட்டமிட்டு நடாத்திய விடுதலைப் புலிகளின் தலைமை, அவர்களின் போராட்ட நியாயத்தை தாய்த்தமிழ் நாட்டு உறவிகளிடம் தெளிவுபடுத்தி, அதற்கு பின்புலமான ஒரு மக்கள் அரசியல் ஆதரவு தளத்தை உருவாக்கி, அதன் மூலம் ஒரு அரசியல் வலிமையை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்காமல் இருந்திருப்பார்களா? இல்லை. தலைமையின் சிந்தனையில் இவ்வாறான ஒரு திட்டமும் சிந்தனையும் இருந்திருந்ததன் அடிப்படையில்தான் அன்றைய காலத்தில் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடனும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடனும் அரசியல் ரீதியான தொடர்புகளை பேணி வைத்திருந்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பின்னர் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களின் விளைவாக தொடர்ச்சியாக தங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை அரசியல் ரீதியாக விழிப்புணர்வடைய செய்யக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக திரு வைகோபாலசாமியையும் திரு தொல் திருமாவளவன் அவர்களையும் பெரிதும் நம்பியிருந்திருப்பார்கள். அத்துடன் விடுதலை புலிகளின் ஆதரவு தளத்தில் மிக முக்கியமானவர்களாக தங்களை இன்று பறைசாற்றி கொண்டிருக்கும் திருச்சி வேலுச்சாமி, பழநெடுமாறன் போன்றவர்கள் அன்றைய காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இந்த போராட்டத்திற்கும் தார்மீக ஆதரவுகள் வழங்கியிருப்பார்கள் என்பதை மறப்பதற்கில்லை. ஆனாலும் கடந்த வருடம் கூட முன்னாள் விடுதலை புலிகளின் ஒரு புலனாய்வு அதிகாரி தெளிவுபடுத்திய விடயம் எமது மனதில் தோன்றுகிறது. அதாவது, சீமான் அவர்களை ஏறக்குறைய ஓரிரண்டு வருடங்களாக அவருடைய உதவியாளராகவே பணியாற்றி அவருடைய அரசியல் நடவடிக்கைகள், அவரது செயற்பாடுகள் பற்றி ஆழமாக உளவு பார்க்கப்பட்டு அவர் தொடர்பான குறிப்புகளை விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை பொறுப்பாளருக்கு அனுப்பி அவரது நடவடிக்கைகளின் திருப்தியின் பின்னரே தலைவரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர் தலைவரை சந்திக்க அனுமதிக்கப்பட்டார். அவர் தலைவரை சந்தித்தது மட்டுமன்றி தமிழர் தேச அரசியலை எதிர்காலத்தில் ஒரு சரியான நிலைப்பாடுகளையும் தமிழர் தேச அரசியலின் தேவைப்பாடுகளையும் சீமானுடன் கலந்துரையாடி அண்ணன் சீமான் அவர்களிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கலாம் என்பதில் சந்தேகமில்லை. தமிழர் தேச அரசியலை எதிர்காலத்தில் ஒப்படைக்க வேண்டிய ஒரு தெரிவை மேற்கொள்வதற்கு அந்த ஒரு நபரை எவ்வளவு ஆழமாக அவதானித்து அவரை தங்களுடைய இடத்திற்கே அழைத்து வந்து அவருடன் உரையாடி ஒரு அரசியல் பேராயுதத்தை ஒப்படைத்துள்ளார்கள் என்பதை இங்கு அவதானிக்க வேண்டும். அவ்வளவு நுணுக்கமாக தங்களின் போராட்ட நகர்வுகள் பற்றிய எதிர்வுகளை அறிந்திருந்த விடுதலை புலிகள் அதன் அடுத்த பரிணாமம் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்த விடுதலை புலிகள் இதற்கான தீர்வையும் தமிழர் தேச அரசியலை அரசியல் ரீதியாக முன்னகர்த்தக்கூடிய சிறந்த தெரிவாக ஏன் கோபாலசாமி அவர்களையோ அல்லது திரு தொல் திருமாவளவன் அவர்களையோ தெரிவு செய்திருக்கவில்லை. சீமானை தங்களின் அரசியலாக பிரகடனப்படுத்திய விடுதலை புலிகள் அதற்கு முன்னர் அவரையே வருடக்கணக்கில் உளவு பார்த்திருந்தார்கள் என்றால், சாதாரண பிரபல்யமான அரசியல்வாதிகளாக அந்த காலத்தில் தங்களை தெளிவுபடுத்தியிருந்த அந்த அரசியல்வாதிகளை உளவு பார்க்காமல் இருந்திருப்பார்களா? இல்லவே இல்லை. தமிழ்நாட்டின் சகல தமிழ் அரசியல்வாதிகளும் விடுதலை புலிகளால் ஆய்வு செய்யப்பட்டிருப்பார்கள் என்பது மறுக்க முடியாது. அதன்படியே தமிழ் தேசத்திற்கு ஒரு சிறந்த அரசியல் தலைவனாக இருக்க தகுதியான ஒருவனை அழைத்து மாதக்கணக்கில் அவருடன் உரையாடி ஒரு பெரும் அரசியலை ஒப்படைத்த புலிகள் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவப் பெருந்தகையின் குரலுக்கமைய இந்த தமிழர் தேச அரசியலை மக்களின் நலன் சார்ந்த மக்களின் தலைவனாக மக்களிற்கு சிறந்த சேவை செய்ய தகுதியான ஒரே தலைவன் அண்ணன் சீமான் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டதாலேயே அவர்களுடைய சுட்டு விரல் அண்ணன் சீமானை நோக்கி நீட்டப்பட்டது. தமிழர் தேசத்துக்குரிய அரசியல் குறியீடாக இன்று அண்ணன் சீமான் அவர்களே இருக்கிறார். நன்றி.